ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் டிஸ்டர்ப் பண்றோமோ? இல்ல இல்ல, இதெல்லாம் என் கடமை. சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறேன். சொல்லுங்க. ஓகே ஓகே சார். சார் அது ஒன் டைம் ப்ராஜெக்ட் போலங்க. அது ஏஐல வந்து ஏதோ வாய்ஸ் ஏதோ இது பண்ணுவாங்க போல. $600 தர்றேன் அப்படிங்கிறாங்க. எங்க இருந்து வந்திருக்கு ப்ராஜெக்ட்? பசங்க தான் வந்து அப்ளை பண்ணாங்க சார். நீங்க கொடுத்த வெப்சைட்ல தான் ஏதோ நிறைய அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு 4-5 சரி இது. சரி. அது $600 அமெரிக்கன் டாலரா? ஆமாங்க சார். $600 கிட்டத்தட்ட 60,000. சொல்லுங்க. ஆமாங்க சார், 60,000 வாங்கலாமா? ஆ, ஆ. அதுதான் சரி பண்ணலாமா இல்ல ஒன் டைம் ப்ராஜெக்ட்ங்கறாங்க. அக்ரிமெண்ட்ல வேற சைன் பண்ண சொல்றாங்க. நாளைக்கு கம்பெனி மேல நீங்க கேஸ் போடக்கூடாது, உங்க வாய்ஸை வந்து நாங்க ஏஐக்கு ஆமா யூஸ் பண்ணிக்குவோம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா உங்க வாய்ஸ் நீங்க வந்து அவங்க யூஸ் பண்றாங்கும் போது அவங்க நீங்க நாளைக்கு என் வாய்ஸ் வித்தவுட் மை கன்சர்ன் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு நீங்க கேஸ் போட்டா அவங்களுக்கு ப்ராப்ளம். அதனால அவங்க வந்து கண்டிப்பா சைன் பண்ண சொல்லுவாங்க. நீங்க பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது இது பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த ப்ராஜெக்ட் தான் அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே சார், ஓகேங்க. மற்றபடி வேற எதுவும் லீகலா நீங்க எந்த டீட்டெயிலும் கொடுக்க வேண்டாம் பெருசா. ஓகேங்க சார். அட்ரஸ், உங்க ஃபோன் நம்பரு அது கேட்டா கூட கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் கொடுக்கலாம். ஓகே சார். எல்லாமே அப்ளை பண்ணியாச்சுங்க. பண்ணிட்டாங்க. ஏதோ பேபால் தான் ஏதோ கேக்குது போல. சரி, அது அப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்ன பேபால்னா என்னது அது? ஏதோ ஏடிஎம்ல வந்து ஏதோ பேபால் கேட்டுச்சுங்க. அதுல தான் வந்து அவங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் அதுல தான் போட முடியுமா? போடுவாங்க. அப்பனா உங்க அக்கௌண்ட் டீடைல் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாங்க சார். அதான் சரி போட்டா வருமா வராதா நாளைக்கு? இல்ல வரும். நான் கொடுத்ததெல்லாம் நல்ல இதுதான், வெப்சைட்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஓகே ஓகே சார். ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ், அவங்க எல்லாம் கிளியரா இருப்பாங்க. நீங்க ஏதோ ஃபியூச்சர்ல லாக் ஆயிராத அளவுக்கு பாத்துக்கிடுங்க, அந்த விஷயங்கள் மட்டும் பாத்துக்கிடுங்க. அது தம்பிகளை சரி பண்ண சந்தோஷ்ட சொல்லி அதை கிளியரா வாட்ச் பண்ணிக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? வருமானா நீங்க உங்களுடைய சீக்ரெட் ஓடிபி கிடிபின்னு எதையும் கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே சார், ஓகேங்க. மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே சார். ஓடிபி ஏதாவது ஓடிபி வரும், அதை கொடுங்கன்னு கேட்டா என்ன கொடுக்காதீங்க. அது வராது, வாய்ப்பு இல்லை. சொல்றவங்களை அலர்ட் பண்றேன். ஓகே ஓகே சார். அது மாதிரி ஒன் டைம் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்களா? ஒன் டைம் ப்ராஜெக்டா இருந்தா என்ன, $60,000 வருதுங்கும் போது அது என்ன கசக்குதா? இல்லைங்க சார், அது கசக்கலைங்க. நல்லா தான் இருக்கும். இன்னொன்னு என்ன ப்ராஜெக்ட் அது, அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது என்னது? சார் ஏதோ வந்து அந்த நம்ம ரீட் பண்றதாங்க. சரி, தமிழ்ல வந்து ரீட் பண்ணி கொடுக்கிறது. ஆமாங்க. நீங்க வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் நாங்க அப்லோட் பண்ணோம். சரி. வாய்ஸ் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஓகே. இதுக்கு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் வந்திருந்தது. அப்புறம் இல்ல, அதை நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படித்தான் 1 10 10 100ன்னு இப்படித்தான் வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். ஓகேவா? இப்பதானே முடிச்சிருக்கீங்க, அதுக்குள்ளேயே பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்குன்னா இது நல்ல விஷயம் தான். ஒன் டைமா இருந்தா இல்ல ரெகுலரா இருந்தா? ஒன் டைம் தான் ரெகுலரா மாறும். ஓகே ஓகே சார், ஓகேங்க. அவங்க ரெகுலரா அவங்க கம்பெனியை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல நிறைய பேரு. ஓகே சார். அவங்கள்ட்ட கேட்பாங்க, இது ஏது இந்த வாய்ஸ், எங்க இருந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு. அப்ப அவங்க ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படித்தான் வரும், எல்லாம் நிறைய வரும். ஓகே சார், ஓகேங்க. அப்ப ரெகுலரா வந்து வர வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா சார்? தாராளமா, கண்டிப்பா வரும். இப்படித்தான் வரும். அவன் ஒன் டைம் ப்ராஜெக்ட்னு ஜென்யூனா சொல்றான்ல, அது பெரிய அவனுக்கு தான் அது ஒன் டைம் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் வேற ப்ராஜெக்ட் வரும், அது ஒன் டைம் ப்ராஜெக்ட்னு வரும். ஒன் டைம் ப்ராஜெக்ட்ங்கிறதே ரெகுலரா மாறும். ஓகே ஓகே சார், ஓகே. அதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே சார். அப்போ ஓகேன்னு சொல்லி சைன் பண்றோம்னு சொல்லி பண்ணிருங்க. அவங்க மெயில் பண்ணுவாங்க, எம்ஓயூவா அது அக்ரிமெண்டான்னு பாத்துக்கிடுங்க. எம்ஓயூங்கிறது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஓகே சார், ஓகேங்க. அக்ரிமெண்ட்ங்கிறது உங்க குரலை நாங்க பயன்படுத்துறோம், இதுல எனக்கு ஃபியூச்சர்ல at any cost at any level I don't have any objection on that அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். அதாவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நீங்க இந்த குரலை நான் உங்கள்கிட்ட பேமெண்ட் இவ்வளவு வாங்கிக்கிட்டு இத்தனாம் தேதி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், இதை நீங்க உங்க கம்பெனி சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் எப்பவும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கறது அக்ரிமெண்ட். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். அப்போ அது நீங்க கொடுத்துதான் ஆகணும் நீங்க. ஓகே சார். அவங்க வந்து 10ஆம் தேதி ஒரு ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்க சொல்றாங்க. 10ஆம் தேதி இது பண்ண 1 ஹவருக்கு வந்து பேசி கொடுத்தா $100 கொடுத்துட்றாங்களாமா. 2வது டைம் 14ஆம் தேதி 2 டைமா 1 ஹவருக்கு வந்து $250, இன்னொரு 1 ஹவருக்கு பேசி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு $250.
அது 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு பிரிச்சு பே பண்றாங்க. பெரிய விஷயம். 1 மணி நேரத்துக்கு 10,000, 1 மணி நேரத்துக்கு 25,000ங்கிறதெல்லாம் பெரிய விஷயமாச்சே. அதாதாங்க சார். 2.5 மணி நேரம் ஒரு 1 ஹவர் ப்ராஜெக்ட்டுக்கு $250ங்கிறது எவ்வளவு 25,000 ரூபா அது இல்லையா நம்ம ஊர் காசு? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அப்ப 2 1 ஹவருக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு 1 ஹவருக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க, 60,000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா உங்களுக்கு? ஆமாங்க சார். நல்ல விஷயம். கண்ணை மூடிட்டு பண்ணுங்க, சந்தோஷம். இதே மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அடிக்கடி. ஓகேவா? ஓ ஓகே சார். ஓகேங்க. கோர்ஸ் முடிச்சு என்ன ஒரு 10 நாள் இருக்கும், 10-15 நாளுக்குள்ளே இதெல்லாம் வருதுன்னா பெரிய விஷயம் தான் அது. ஓகே சார். ரொம்ப ஃபாலோ தேங்க்ஸ் பண்ணுங்க. சார். ஓகே சார். பரவாயில்ல. அதனால ஒண்ணும் ஓகே இல்ல. ஆல் தி சார். வெரி நீங்க தான் பெஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. சார் சொன்னாரு, ஃபாரின் ப்ராஜெக்ட் வந்து மகேஸ்வரி உங்களுக்கு குவிய போது லட்சமா சம்பாதிக்க போறீங்க. சார் சொன்னார்டா. அது எங்க வீட்டுக்காரோட வேற சண்டை நானு. நான்ல இன்னும் 2 மாசத்துல நான் பிஸி ஆயிருவேன். என்னன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப பிஸி ஆயிருவேன்ட்டு 2 பேத்துக்கு சண்டை வேற. என் வார்த்தை பழிச்சிருச்சா உங்களுக்கு? அதாங்க சார். அதான் காலையில கூட சொன்னேன். அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சு. சாரோட அட்ரஸ் சொல்ல சொல்லி சென்னையில இருந்து ஸ்வீட்டை வந்து ஆர்டர் பண்ணி ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட வேண்டியதுதான். அதெல்லாம் வேண்டாம், ஸ்வீட்லாம் வேண்டாம். எனக்கு இதுவே ஸ்வீட் தான். எனக்கு ஸ்வீட் செஞ்சுதான். ஓகே ஓகே சார். ஓகேங்க. சரியா? ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். சந்தோஷ் இந்த வாரம் வந்துருவார்ல? வந்துருவாப்பிங்க சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். அடுத்தது என்னன்ட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க, சரியா? ஓகே சார். கண்டிப்பாங்க சார். ஓகே. நீங்களும் யாராவது ப்ராஜெக்ட் ஃபாரின்ல ஏதாவது டைரக்டா கொடுக்கறதா இருந்தா டெய்லி ப்ராஜெக்டா இருந்தாலும் சொல்லுங்க சார், பண்ணிடலாம். கண்டிப்பா சொல்லுவேன், நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்க. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஹலோ மேடம், பிஸியா இருக்கீங்களா? சார் வெளியே இருக்கேங்க சார். அது அந்த ப்ராஜெக்ட் இது ஃபாலோ அப்ல இருக்குல்ல? ஃபாலோல தான் இருக்குங்க சார். இது ஓகே பண்ணிட்டோம். ஓகே பண்ணிட்டீங்களா? ஓகே பண்ணிட்டாங்க. 14ஆம் தேதிக்குள்ள ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்குறோம்னு சைன் பண்ணிட்டோங்க. வெரி குட். அது போக இன்னொன்னு வந்திருக்கு. அப்படியா? ஆமாங்க. அது டெய்லி $4 $5. ஒரு நாளைக்கு $5? ஆமாங்க. 1 ஹவருக்கு. ஓகே. வெரி குட், சூப்பர். அவர் ஒன்றுக்கு. ஆமாங்க. அப்ப இதெல்லாம் கமிட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டுடியோலயே போட்டுடலாம், வீட்லயே ஸ்டுடியோ செட்டப் போட்டுடலாம். ஓகே சார். கண்டிப்பாங்க. அது நான் கைட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே சார். கண்டிப்பாங்க சார். அப்புறம் இன்னொரு ஃபேவர் பண்ணுங்க எனக்கு. என்னங்க சார்? நேத்து சொன்னீங்கல்ல இது மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு சொல்லி. ஆமாங்க சார். அது இப்ப பேசிட்டு இருக்கீங்கல்ல, இது கூட ரெக்கார்ட் ஆகுது, எனக்கு ரெக்கார்டிங்ல இருக்கு. ஓகே சார். ஓகேங்க. இதை நான் கொஞ்சம் நம்ம யூடியூப்புக்கு யூஸ் பண்ணிக்கவா? யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஒப்பீனியன் இருந்தா தான் நான் பண்ணுவேன். ஓகே சார். பண்ணிக்கிங்க சார். ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே சார். ஓகே. ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஓகேங்க. சரி, அப்போ நீங்க எனக்கு அப்டேட் பண்ணுங்க எல்லாம் இது பண்ணிட்டு. ஓகேவா? ஓகே சார். ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, ஹாப்பியா பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. எனி டவுட் எனி டைம் நீங்க எனக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை. ஓகே சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ரைட். ஓகே. ஓகே.